அப்போ பின்ன என்னட்டு தாவேன்? நான் வச்சிருந்து உனக்கு நேரம் தாரேன். உண்மையாக சித்தப்பா, அது உங்களை பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை வாசன்? முன்பின் தெரியாத சிறியதில் உதவி செய்யல. நான் சித்தப்பா கட்ட உதவி செய்வேன் உனக்கு. இல்லை, நீங்கள் கவுன்சில் பெனிஃபிட்டில் இருக்கிறீங்க. எங்கால காசுன்னு சொல்லி கேள்வி நியாயம் பெறாது. அதை நான் சமாளித்து போடுவேன். என்னட்டு கணக்கு தராமல் கொஞ்சமே தாவன், மீதியே மணி மாதம் மாவாட்ட கூட. அதுவும் நல்ல ஐடியா தான் சித்தப்பா. நான் மணி மாதம் மாமா துப்புரவாக மறந்து போனேன். அவர்கிட்ட இவங்க கேட்டு பார்க்கலாம். என்ன அவரும் கிளைம்லாம் இருக்கிறார். அவர்கிட்டையும் கணக்கு கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். நல்லதா போச்சு. இந்த 2 பேர்ட்டையும் பிரித்து தந்துடுவேன்டா. எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்பி காசை கொடுத்து போட்டு இப்போ நான் தான் நடுத்தருவில் நிற்கிறேன். ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொருத்தட்ட வீட்டு வாசலில் போய் காசை வாங்கணுன்ற. ஆனால் எல்லாரும் என்ன கையை விட்டுட்டாங்க. தங்கச்சியில் படிப்பு கொஞ்சம் காசு அவசரமாக தேவையாக இருக்கு. அனுப்புவோம். அனுப்பினா போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் உண்டியெல்லாம் காசு அனுப்புறது. அவர்கிட்ட டீட்டெயிலாக தாரேன். மூலமாக அனுப்பிவிடும். அனுப்புறது பெரிய பிரச்சனை இல்லை சித்தப்பா. நீங்கள் பேங்க்கில் விட்ரோ பண்ணி தந்தீங்கன்னா உடனே அனுப்பிவிடலாம். பேங்க்கில் விட்ரோன்றது எந்த பேங்க்லையோ? ஓம் சித்தப்பா, நான் தந்த காசு எல்லாம் உங்களோட பேங்க்கில் டிபாசிட் பண்ணிருந்தீங்க. இந்த அக்கௌண்ட்லாம் போட்டேன். அதை நீ இப்போ திடீர்னு வந்து கேட்டேன். நான் என்ன செய்யறேன்? அந்த காசுகளை வேறு தேவைகளுக்கு நான் எடுத்து போட்டேன். இப்போ திடீர்னு அந்த காசை நான் தருவேன்ட்டு நான் நினைக்கல. ஐயோ மச்சான், நீ இவ்வளோ சரியா கேட்பேன்னு நாங்கள் நக்கையில் நாங்கள் 2 பேரும் அதை ஒரு ப்ராஜெக்டுக்கு பாவிச்சிட்டோம். என்ன மச்சான் இப்படி சொல்கிறேன்? உங்களை நம்பித்தானே நான் தந்தேன். இப்போ ஊருக்கு அவசரமாக காசு அனுப்பணும். அதுதானே மச்சான் கேட்குறேன். நீ இப்படி திடுதிப்பண்டு கேட்கக்கூடாது மச்சி. இப்படி கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நான் இந்த காசை நீங்கள் இல்லை எடுத்து பாவிச்சிருங்க. உங்களை டிபாசிட் பண்ணி தானே வைக்க சொன்னான். உங்களை நான் எடுத்து பாவி வச்சுட்டு சொல்ல இல்லையே. நாங்கள் ரன் பண்ணுற அக்கௌண்ட்டில் கிடந்தால அவசர தேவைக்கு எடுத்துட்டோம். நீ இப்படி திடீரென்று கேட்பேன்னு எப்படியும் ஒரு 6 மாதத்தில் திருப்பி தந்துடும். யோசிக்காத. என்ன கொஞ்சம் காசு வேணும். அதான் உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு வந்தேன். என்னட்டு எங்க வாசன் காசு? நானே கவர்மெண்ட் கிளைமில் இருக்கிறேன். நீ என்ன கேட்டு பகுதி பண்ணுறியா? நீங்க ஆமா பகுதி வரீங்க. நான் உங்களோட காசு கேட்கல. எந்த காசு தான் நான் கேட்கிறேன். ஊருக்கு கொஞ்சம் மாசமா காசு அனுப்பணும். அதுதான். ஓ, நான் உனக்கு போன் பண்ணி சொல்லுவோன்னு மறந்து போனடாப்பா. அந்த காசு வந்து என்னுடைய மகள் தன்னுடைய கடைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேட்டால் அவள்கிட்ட கொடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் காலம் போட்டுக்கு நான் இந்த காசு திருப்பி தான் நான் தர்றேன். ஐயோ மாமா, எனக்கு அவசரமா அந்த காசு வேணும் மாமா. எந்த அவசரத்துக்கு இல்லாட்டி அப்புறம் அந்த காசு எனக்கு என்னது? காசு விஷயத்துல யாரையும் நம்பலன்றத நல்லா உணர்ந்துட்டு. ஹலோ அம்மா, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்களம்மா. நான் இனி என்ன செய்ய போன எனக்கே தெரியல.
வாழ்வின் சந்து பொந்துகளெங்கும் மானிட குழி பறித்தல்கள் தங்கு தடையின்றி உலாவந்து போகும் கலிகாலச் சீவியங்களுள் எங்கள் முகங்களும் நிறமாற்றம் கண்டு கிடக்கின்றது. நேற்று வரை நேசித்த உயிரின் உறவுகள் எல்லாம் காசு காகிதத்தில் காமுற்று விழுந்த பின்னர் ஏமாற்று கணிகையரின் மஞ்சச் சூட்டிலிருந்து எழுந்திருக்க முடியாதபடி மயக்கம் கண்டு கிடக்கின்றனர். வெளுத்து கிடந்ததால் பால் என்று நம்பிய சொந்தங்களின் அணைப்புகளிலும் சரி, புலத்து மேட்டிலே புனிதராய் தெரிந்த உறவுகளின் உண்மை மறைந்த உருவங்களிலும் சரி, மறைந்து கிடக்கும் மூர்க்கத்தனங்கள் எல்லா வழிகளிலும் நச்சுக்கலவை செய்யப்பட்டு கிடக்கின்றது. எனவே எப்போதும் எவரையேனும் வஞ்சித்து வயிறு நிரப்பும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், இந்த பகடை சூதாடும் பதுங்கு குழிகளில் இருந்து எம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வோம். இல்லையேல் தாழ்நிலை மனிதர் என்ற முகவரிகள் எமக்குரியதாய் மட்டுமே ஆகிவிடக்கூடும். ஒண்ணுமே பிடிக்கல இந்த மண்ணிட மானுட துண்ணுட நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தாலே பிடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல.